சங்கமிக்கும் என் இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். வழி பிறந்தது உண்மை அன்று சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறுந்தது எந்த இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது உண்மை அன்று சுவை தெரிந்தது, தன்னலத்தில் தலையறுந்தது எந்த இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. சங்கமிக்கும் என் இதயம். அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். இறைவனை போற்றி புகழ ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டிய அன்பான உறவுகளே, பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு தினமாகிய இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு செயலூக்கம் பெறுவோம் என்னும் மைய பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய இறைவார்த்தையானது இறை நம்பிக்கையில் வாழும் அனைவரும் மனித மாண்பினை பேணி தாம் செய்யும் செயலின் மூலமே இறை நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது. பிறரின் தேவைகளை உணர்ந்து தம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளாதவர்களின் நம்பிக்கை பலனற்றதாகின்றது. ஆண்டவராகிய இயேசு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னிலம் திறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். எனவே இறையுறவில் பங்கு கொள்ளும் நாம் பிறருக்காக எம்மை தியாகம் செய்யவும் அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு வாழவும் வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பரியில் பக்தியுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய காலை வேளையிலே புதிய ஞாயிறு தினத்திலே நாங்கள் ஆண்டவருடைய பாதம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அவருக்கு புகழ் பாடல் பாட, அவர் நாமத்தை போற்றி புகழ, உன்னதமான கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள ஒரே குழுமமாக ஒன்று கூடியிருக்கிறோம். சற்று நேரம் எங்களுடைய கண்களை மூடி உள்ளத்தை இறைவன் பால் திருப்பிக் கொள்வாம். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆண்டவரை சுவைத்து பார்க்கவும் அவர் அன்பை உணர்ந்து கொள்ளவும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். உணர்ந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள சகோதர சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நல்ல கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ இறைவன் தாமே எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிப்போம். இன்றைய இறை வார்த்தைகள் ஊடாக துன்பங்களை தாங்கிக் கொள்கிற மனிதர்களாக, துன்பங்கள் எல்லாமே எங்கள் மீட்புக்கு பயன்படுகிறது என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறது. அவை எங்களுடைய நாளாந்த வாழ்விலே வருகின்ற துன்பலைகளை, சுமைகளை, சோர்வுகளை இறைவனிடம் ஒப்படைத்து
ஆண்டவர் தாமே இவற்றை மீட்பின் கருவிகளாக மாற்றும்படியாக நாங்கள் செபிப்போம். அத்தோடு நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக நல்ல நாட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக செபிப்போம். அத்தோடு எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் இறைவன் பாதம் ஒப்படைத்தவர்களாக இந்த உன்னதமான கல்வாரி பலியிலே கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குறை குற்றங்களை உணர்ந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்னிப்பு கேட்பாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். நாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவன் நீ. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவிப்பேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, திருவசனங்கள் 5 தொடங்கி 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 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 ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன். ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றிக் கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர். நம் கடவுள் இரக்கம் உள்ளவர்.
இனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 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 இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனங்கள் 14 துவக்கம் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாது இருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களில் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசி ஆற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 27 தொடக்கம் 35 வரை. அக்காலத்தில் ஜேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியா சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று ஜேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் ஜேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் அவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, நாங்கள் வாழுகின்ற சூழலே பல வகையான புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவுகள் போன்ற கண்டுபிடிப்புகள் புதிதாக வந்து மனிதரை ஒரு சோம்பேறியாக மாற்றிவிட்டது. பல தேடல்கள் நிறைந்த மனிதனுடைய வாழ்க்கை, பல வகையான சுவாரஸ்யங்களை கண்டு அனுபவிக்க வேண்டிய மனித வாழ்க்கை தற்போது இருந்த இடத்திலிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கின்ற ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு பறவையாக மாறிவிட்டான். இருந்த இடத்திலிருந்து ஃபோனில் ஆர்டர் பண்ணினா சாப்பாடு, இருந்த இடத்திலிருந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணினா, ChatGPTயில் சர்ச் பண்ணினா அவனுக்கு தேவையான அனைத்து அறிவுகளும் கிடைக்கின்றது. புத்தகங்களை தேடியோ, உணவுகளை தேடியோ, வேலை தேடியோ அவன் அலைய வேண்டியதில்லை. இருக்கிற இடத்திலிருந்து அவன் அனைத்தையுமே பெற்றுக்கொள்கின்றான். இவ்வாறு ஒரு கூட்டுக்குள் அறைப்பட்ட ஒரு பறவையாக வாழுகின்ற மனிதன் இந்த காலத்திலே தனக்கு தேவையான சுகமான இன்பங்களையும் சுகங்களையும் சுயநிலையத்தையும் தேடி அலைகின்ற ஒரு தனி மனித போக்கான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டான். இவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற நமக்கு இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய அனுபவம் என்ன? என்னை பற்றி உன்னுடைய சொந்த அனுபவம் என்ன? அரிஸ்டோட்டல் மிக அழகாக சொல்லுவார், ஒரு மனிதன் ஒரு செயலை பார்த்தோ அல்லது ஒரு தகவலை பார்த்தோ செய்ய வலிக்கிடும் போதுதான் அவன் அனுபவமிக்க மனிதனாக மாறுகின்றான். இதே கருத்தை தான் புனித தோமஸ் அக்வைனாஸ் கூறுவார், அனுபவம் தான் ஒரு மனிதனை வரையறையாக்குகின்றது. இதே அனுபவத்தை தான் இன்றைய நாளிலே வாசகத்திலே இறைவன் உங்களையும் பார்த்து கேட்கின்றார், நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள்? மக்கள் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, புத்தகங்கள் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, சடங்குகள் திருப்பலிகள் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. மாறாக நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களுடைய சொந்த அனுபவத்தால் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என இன்றைய நாளிலே எங்களை பார்த்து கேட்கின்றார். இது ஒரு கேள்வி அல்ல, இது ஒரு அழைப்பு. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க, சிந்தித்து பார்க்க, நாங்கள் மேற்கொண்ட அந்த விசுவாசத்தை தட்டி பார்க்க எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது.
இந்த அழைப்புக்கு எங்களுடைய வார்த்தையால் அல்ல, மாறாக எங்களுடைய சொந்த வாழ்க்கையால் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகளால் அல்ல, மாறாக நாங்கள் அன்றாடம் செய்கின்ற செயல்களால் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வெறும் இன்பத்தையும் சுகத்தையும் சுயநலத்தையும் தனி மனித வளர்ச்சியையும் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற நமக்கு இந்த அழைப்பு ஒரு சவாலாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு மனம் திருந்திய ஒரு குடிகாரனை பார்த்து ஒரு குருவானவர் கேட்பார், நீ ஒரு பாவி ஆயிற்று, நீ ஒரு குடிகாரன் ஆயிற்று, நீ எவ்வாறு இப்படி ஒரு நல்லவனாக மாறினாய்? யார் உன்னை மனமாற்றியது? எந்த வழிபாட்டு கூட்டத்துக்கு போய் மனமாறினாய் என்று கேட்பார். அதற்கு அந்த குடிகாரன் அழகாக சொல்லுவான், யாரும் என்னை மனமாற்றவில்லை, நான் இந்த வழிபாட்டு கூட்டத்திற்கும் போகவில்லை, எந்த திருப்பலிக்கும் போகவில்லை, மாறாக நான் வாசிப்பதை வாழ ஆரம்பித்தேன். நான் இதுவரை காலமும் நான் குடித்ததை வாழ்ந்து கொண்டிருந்தேன், தற்போது நான் வாசித்ததை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை தான், என்னுடைய உள்ளத்திலே இருந்து அந்த ஆண்டவர் சொல்கின்ற அந்த செய்தி தான் என்னுடைய வாழ்க்கையை மனமாற்றியது என்று அவன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கூறுவான். இது அந்த குருவானவருக்கு ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய செயலாக காணப்பட்டது. பல மக்கள், பல நல்லவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற மக்கள், அன்றாடம் திருப்பலிக்கு வருகின்ற மக்கள், அன்றாடம் திருவச்சாதனங்களை பங்கு பெற்றுகின்ற மக்கள், பல வகையான நெற்காரியங்களை செய்கின்ற மக்கள் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்ததில்லை. இப்படி ஒரு குடிகாரன், ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை பெற்று அந்த அனுபவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே என்று அந்த குருவானவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஆம், இதுதான் யதார்த்தம். நாங்கள் எதை வாழ்கின்றோமோ, எதை கேட்கின்றோமோ, எதை விசுவசிக்கின்றோமோ அதை வாழும் போது தான் அது அனுபவமாக மாறுகின்றது. இறைவன் எங்களை பார்த்து கேட்கும்போது நாங்கள் திருவிலியத்தில் அல்லது இறைவார்த்தையில் இருந்து பதில் சொல்வோமே, ஆனால் நாங்கள் இறைவனை வெறும் இறைவார்த்தைகளுக்குள் திருவிலியத்துக்குள் முடக்கி வைத்து விடுவோம். அல்லது இந்த கோவில்கள், சடங்குகள், நற்கருணையில் இருந்து நாங்கள் பதில் சொல்லுவோமே, ஆனால் இறைவனை நாங்கள் கோவிலுக்குள் முடக்கி வைத்து விடுவோம். மாறாக எங்களுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து நாங்கள் பதில் சொல்வோமே, ஆனால் தான் இறைவனை நாங்கள் வாழ்பவர்களாக மாறுவோம். இந்த 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு எங்கள் அழைத்து நிற்கின்றார். நீங்கள் கொள்கின்ற நம்பிக்கை, நீங்கள் கொள்கின்ற விசுவாசம் செயலற்றதாக போய்விட்டால் அது செத்தது, அதை நடைபெறும். உங்களிடத்திலே தேவை என்று வருவதற்கு நீங்கள் வழிகாட்டுபவர்களாக, நீங்கள் அவனை தேற்றுபவர்களாக இருந்தால் உங்களுடைய விசுவாசம் பயனற்றதாக போய்விடும். மாறாக உங்களிடத்தில் தேவை என்று வருவர்களுக்கு, உங்களுடைய அறிவுரைகள் கேட்டு வருவர்களுக்கு நீங்களே அந்த தேவைகளாக மாறும்போது தான் நீங்கள் மனிதர்களாக மாறுகிறீர்கள். இப்பொழுது அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார், பசித்திருப்பவர் யாராக இருந்தாலும் நீ அவர்களுக்கு உணவாக மாறு, தாகமாயிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீர் அவர்களுக்கு தண்ணீராக மாறு, தேவைகள் யாராக இருந்தாலும் நீ அவர்களுக்கு தேவையாக மாறு. இவ்வாறு நீ உன்னையே மாற்றும் போதுதான் நீ உயிருள்ள நற்கருணையில் இருக்கின்ற இறைவனாக மாற்றம் அடைவாய் என்று மிக அழகாக கூறுவார். சார்லி சாப்ளின் என்ற ஒரு நகைச்சுவையாளர் மிக அழகாக கூறுவார், ஐஸ்கிரீம் குடிக்காதவர்கள் யாவருமே ஐஸ்கிரீமை பற்றி கதைக்க தகுதியற்றவர்கள், ஒரு செயலை செய்யாதவர்கள் யாவருமே ஒரு செயலை பற்றி கதைக்க தகுதியற்றவர்கள். இறைவனாக மாறி இறைவன் தருகின்ற நம்பிக்கையை எங்களுடைய வாழ்வாக மாற்றாதவர்கள் யாருமே இறைவனை பற்றி கதைக்க தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்போம், நாங்கள் எவ்வாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இறைவனுடைய அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ்கின்றோமா, அல்லது இறைவன் எங்களை அழைத்தால் போதும் நாங்கள் எங்களுடைய சொந்தமாக எங்களுக்கேற்ற விதம் போல நாங்கள் வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம். இறைவன் தருகின்ற அழைப்புக்கு எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் பதில் சொல்லுவோம், எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் செயல்களாக காட்டுவோம், அந்த செயல்களை நாங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். இறைவன் அழைத்த அந்த விசுவாசத்தின் மகனாக, நம்பிக்கையின் மகனாக வாழ முயற்சிப்போம். ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கும்போது நாங்களும் எங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து பதில் கூறக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கான வரங்களை கேட்டு மன்றாடுவோம். ஆமென். அல்லது நின்றவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை
எங்கள் வாழ்வின் தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து ஆண்டவரை பார்த்து நாம் சபித்துக் கொள்வோம். வழிநடத்தும் தந்தையே, எம் திரு அவையின் பணியாளர்களாகிய பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உம்மில் உறுதியாக இருந்து நம்பிக்கையுடன் உமது பணியை பறைசாற்ற தேவையான அருளை பொழிந்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, உம்மால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அனைவரும் பிறரின் தேவைகளை உணர்ந்தவர்களாய் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ தேவையான அருளை நிறைவாக பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தகப்பனே இறைவா, உறவுகளை இழந்து யாருமே இல்லாமல் தவிக்கும் உறவுகளை கருணை கண்கொண்டு பாரும். அவர்களுக்கு நீரே துணையாக நின்று பாதுகாத்து வழிநடத்தியள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே, தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் மத்தியில் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வறுமையில் வாடும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து எமது நாட்டிற்கு நல்ல தலைவர்களை தந்து அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் நடக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை பார்த்து நாங்கள் சபிப்போம். சிறப்பாக ஆண்டவருடைய பீடம் வந்திருக்கிறோம். பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே இவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சபிப்போம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய புலமை பரிசில் பரீட்சைக்காக ஆயத்தப்படுத்தி பரீட்சை எழுத இருக்கிற மாணவ செல்வங்களுக்காக சபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும் ஆவியின் வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை நினைத்து சபித்துக் கொள்வோம். நீதியோடு கூடிய தேர்தல்கள் நடைபெறவும் நல்ல நாட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகுமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியராகி எங்கள் மன்றாட்டுக்கு கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை உமக்கு ஏற்றவையாக மாற்றுவீராக. இவ்வாறும் அது பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த பிள்ளைகளை திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவியாரின் வல்லமையாலும் மீண்டும் உமோடு ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறும் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூயாவியாரின் கோவிலுமாக திகழும் திரு அவையாக மாறச் செய்கின்றீர். ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, தேவனே, எனக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் எங்களுடைய தேவைகளை நினைந்தவர்களாக கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி சபிப்பாம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனை திருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றார். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்று அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்ளும் நாங்கள் உம்மை தொடர்ந்து அன்பு செய்யவும் ஏழை எளியவர்களோடு உம் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை என்றும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அருள் திருவதனம் கண்டாலம் அல்லல்கள் மறைந்துவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். வாழாவில்லையும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இங்கு தேடாமானிட யாருள தரணியில் பாராரவளேற்றம். பாராரவளேற்றம். அன்னையுணர் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்துவிடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்துவிடும். கவலைகள் மறைந்துவிடும். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.